கர்த்தர் நிமித்தமா அவன் பகைக்கப்பட்டான். அவன் செய்த பாவத்துக்காக அல்ல, யாருங்க? கர்த்தர் நிமித்தமாய் தான் அவன் பகைக்கப்பட்டான். அப்போ உங்களுக்கு கூட கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு வரலாம், வரும்னு கூட சொல்லலாம். என்னங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு, கிறிஸ்துவின் நிமித்தம் தான், ரைட்டுங்களா? உபத்திரம், போராட்டம். நம்ம சர்ச் கிறிஸ்துவின் நிமித்தம், சபை நிமித்தம் எனக்கு எத்தனை பிரச்சனை. ஆனா எந்த பிரச்சனை கவிக்க முடியலையே. இன்னும் சபை நடந்துதானே இருக்குது, நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆமேன். அதான் கிருபை, தேவ கிருபை. உங்க மேல தேவனுடைய கிருபை ரொம்ப பெருசா இருக்குங்க. ஆமேன், ரொம்ப பெருசா இருக்கு. அதனால பயப்படாதீங்க. எதை குறித்தோ, எந்த பிரச்சனை, எந்த உபத்திரம், எந்த ரிப்போர்ட், எதுக்கு கண்டு பயப்படாதீங்க. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். நேரம் வரும், காலம் வரும், எல்லாம் பிளேட்டு டர்ன் ஆகும், டேபிள் டர்ன் ஆகும். எல்லாம் உன்னை தேடித்தான் வருவாங்க, எல்லாம் உன்னை தேடித்தான் வரப்போகிறாங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற போகிறார். எல்லாம் பிளேட்டை டர்ன் ஆக போகுது, எல்லாம் திரும்ப போகுது, டேபிள் திரும்ப போகுது. எல்லாம் உன்னை தேடித்தான் வர போறாங்க, எல்லாம் உன்னை நாடித்தான் வர போறாங்க. அதனால்தான் எபிரேயர் புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் உன்னை போல என்ன போல எல்லாவற்றும் சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Because he is tempted at all points like you and me, therefore he is able to help those who are being tempted. Hallelujah. நீ எந்த சோதனையில போற, எந்த பிரச்சனை, இயேசுவுக்கு தெரியாதுன்னு நினைக்காதுங்க, எல்லாம் தெரியும். அதனால எதுக்கு அவரு உன்னை போல எல்லாம் பிரச்சனை போனார்னா உனக்கு உதவி செய்வதற்கு. எந்த சோதனையும் உன்னை காப்பாற்றுவார், எந்த சோதனையும் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நீங்க உலகத்தாரா இருந்தா, நீங்க அவங்கள மாதிரி கெட்ட வார்த்தை பேசினா, நீங்க அவங்கள மாதிரி குடி குடிச்சிட்டு சுத்தி இருந்தாக, நீங்க அவங்கள மாதிரி போட்டு போயிருந்தீங்கன்னா உலகம் உன்னை கண்டுக்காது. உலகம் உன்னை கண்டுக்கவே இல்லை, நம்பால யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீ எப்போ அவங்க ஜெயப்படும்போது நீ தனியா நிற்கிறியோ, அவங்க கூட்டத்துல சேராம நீ தனியா நிற்கிறியோ, கட்டாயம் உலகம் உன்னை பகைக்கும். ஏன்னா நீ அப்படித்தான் நிக்கணும், தனியா நிக்கணும். காரணம், கர்த்தருக்காய் நீ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை. நீ எல்லாம் 10ல 11 இல்ல, நீ ஒன்னே ஒண்ணு தனி, நீ ஒரே ஒருத்தர் தனி. கர்த்தர் உன்னை தனக்காய் உலகத்திலிருந்து வேறு பிரித்து இருக்கிறார். நீ பிரிக்கப்பட்ட சந்ததி, நீ பிரிக்கப்பட்ட பிள்ளை. The Lord has been set you apart for his name's sake. தனக்காக உன்னை பிரித்து எடுத்தார். அதனால்தான் இந்த போராட்டம். இல்லாட்டி அவங்கள மாதிரி நீ ஓடிட்டு இருக்கலாம், வேற எவ்வளவு இல்ல, எல்லாத்துலயும் இருக்கிற பாரு தனியா. அதுதான்